அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக அரசு 2 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக 2 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் இப்போதைக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இப்போதைக்கு குறைந்தது அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த விரிவாக்கத்துக்கு வாய்ப்பே இல்லை எனவும் கூறியுள்ளது. 2வது அறிவிப்பு, தமிழ்நாடு முழுக்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டுகள் ஏற்கனவே பலருக்கு வழங்கப்பட்டுவிட்டன. இதில் குடும்ப தலைவியாகும் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய கார்டுகள் வழங்கும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு 2,80,000 பேர் விண்ணப்பமும் செய்துள்ளனர். இந்த பணிகளை விரைந்து முடிக்க தமிழக அரசு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முடிவு செய்துள்ளது. இதன்படி புதிதாக 2,80,000 புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணியும் தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் அட்டை கோரி இதுவரை 2,80,000 பேர் விண்ணப்பித்தும் உள்ளனர். மக்களவைத் தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணியானது தொடங்கப்பட்டு உள்ளது என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரமாக தினமும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டு வருகின்றன.